ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டேபிள் ப்ராப்பர்ட்டிஸில் டேபிள் பார்டர், சைஸ், அலைன்மெண்ட் அண்ட் ஸ்டைல் இருக்குது. ஒரு பேசிக் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு சிஎஸ்எஸ் மூலிமா எப்படி நம்ம அந்த டேபிளுக்கு ஸ்டைலிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் பார்டர் பற்றி பார்க்கலாம். டேபிள் பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பேசிக் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் எலமெண்ட்குள்ள ஒரு 4 ரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டிங்கா, நெக்ஸ்ட் 3 ரோ வந்து டேபிள் டேட்டாஸா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு டேபிள் பத்தி டீடைல் வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டிங்கா கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 3 ரோ வந்து டேபிள் டேட்டாவா கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் பண்றேன். அதுக்கு நான் டேபிளை செலக்டரா எடுத்துக்கிறேன். டேபிள் ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். இதுக்கு நான் ஒரு பார்டர் செட் பண்றேன். பார்டர் ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்தோம்னா அந்த பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக். ஓகேவா? செட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த டேபிளை சுற்றி வந்து பார்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பார்டருக்கு இந்த ஹெட்டிங்கை சுற்றி நமக்கு பார்டர் வரணும், இந்த டேபிள் ரோவை சுற்றி நமக்கு பார்டர் வரணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நான் கமா போட்டு டேபிள் ஹெட்டிங்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த டேபிள் ஹெட்டிங்கை சுற்றி பார்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கமா போட்டு டேபிள் டேட்டா கொடுக்குறேன். டேபிள் டேட்டா கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த டேபிள் டேட்டா சுற்றி எனக்கு பார்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக கிரியேட் ஆயிருக்கு. டேபிள் ஹெட்டிங்க்கு ஒரு பார்டராகவும், டேபிளுக்கு ஒரு பார்டராகவும், டேபிள் டேட்டாஸ்க்கு ஒரு பார்டராகவும் தனித்தனியாக கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே காமனாக எல்லாம் நீட்டாக அலைன் ஆகி பார்டர் கிரியேட் ஆகணும் அப்படின்னா பார்டர் கொலாப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்துட்டு பார்டர் கொலாப்ஸ்னு ஒரு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, பார்டர் ஹைஃபன் கொலாப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொலாப்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருந்த பார்டர்ஸ் வந்துட்டு காமனாக எல்லாத்துக்கும் சேம் பார்டராக நீட்டாக அலைன் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டேபிளுக்கு எப்படி ஒரு சைஸிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதிலே வந்துட்டு வித் அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, வித் ஒரு 100% ஆஃப் வித் கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ அந்த டேபிளோட வித் வந்து 100% வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரோ எல்லா ரோவுமே அட்ஜஸ்ட் ஆகல, ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை நான் எடுத்துட்டு டேபிளுக்கு மட்டும் கொடுக்குறேன். ஓகே, டேபிளுக்கு மட்டும் ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு வித் 100% கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு நீட்டாக காமனாக வந்துட்டு 100% ஆஃப் வித்துக்கு எல்லா ரோஸுமே அலைன் ஆயிடுச்சு. ஓகேவா? டேபிள் வித்து. ஸோ அதை நீங்கள் டேபிள் ஹைட் அலைன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த ஒவ்வொரு டேட்டாவோட ஹைட் ஸ்பேஸ் அலைன் பண்ணோம் அப்படின்னா ஹைட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 50 பிக்சல் ஹைட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த டேபிளோட ஹைட் வந்து அட்ஜஸ்ட் ஆகாது, அந்த டேபிளோட டேட்டாவோட ஹைட் மட்டும்தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும். ஸோ இந்த ஹைட்டை வந்து கட் பண்ணி டேபிள் டேட்டாஸ்க்கு மட்டும் போட்டுடலாம். டேபிள் டேட்டாஸ்க்கு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் போட்டு இப்போ இதுக்கு மட்டும் நான் ஹைட் செட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த டேபிள் டேட்டாவோட ஹைட் மட்டும் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் அந்த டேபிள் ஹெட்டிங்க்கு எனக்கு அட்ஜஸ்ட் ஆகலை. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு கமா டேபிள் ஹெட்டிங்க்கும் எனக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஆகணும், டேபிளோட டேட்டாக்கும் எனக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கமா டிஹெச் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு டேபிள் ஹெட்டிங்க்கும் ஹைட் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு, டேபிளோட ரோஸ்க்கும் டேட்டாஸ்க்கும் ஹைட் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம டேபிள் சைஸ் யூஸ் பண்ணி டேபிளோட வித் அண்ட் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த டேபிளோட அலைன்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த டேபிளோட அலைன்மெண்ட்டுக்கு இந்த டேபிள் ஹெட்டிங் அண்ட் இந்த டேபிள் டேட்டா இதோட அலைன்மெண்ட் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ நம்ம டேபிளை டிஸ்டர்ப் பண்ணாமல் டேபிள் டேட்டா அண்ட் டேபிள் ஹெட்டிங்கோட அலைன்மெண்ட் மட்டும் செக் பண்ணலாம். டெக்ஸ்ட் அலைன் வந்து கொடுக்குறேன், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்குறேன். ஓகே, இந்த டேபிள் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டும் வந்துட்டு சென்டரில் அலைன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு சென்டரில் இந்த டெக்ஸ்ட் வேண்டாம், இல்லை எனக்கு கார்னரில் வேணும், எண்டில் முடிகிற மாதிரி வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் இன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ரைட் சைடில் அலைன் ஆயிரும். இதே இங்கே டேபிள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு லெஃப்ட் சைடில் அலைன் ஆயிரும், செமிகோலன். இப்போ எல்லாமே வந்துட்டு லெஃப்ட் சைடில் அலைன் ஆயிடுச்சு. ஓகேவா? இதே இந்த இடத்துல வந்துட்டு வெர்டிக்கல் அலைன்னு சொல்லி ஒன்று இருக்குது. வெர்டிக்கல் அலைனில் நான் வந்து பாட்டம் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்துட்டு அந்த ரோவோட பாட்டமில் அலைன் ஆயிருக்கு. ஓகேவா? லெஃப்டில் அந்த ரோவோட பாட்டமில் அலைன் ஆயிருக்கு. ஸோ இதுவே வந்துட்டு வெர்டிக்கல் அலைன் பேஸ் லைன் கொடுக்குறேன். எல்லாமே வந்துட்டு டேபிளோட டாப்பில் அலைன் ஆயிரும். ஓகே, எல்லாமே வந்துட்டு டேபிளோட டாப்பில் அலைன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எனக்கு சென்டரில் அலைன் ஆகணும், வெர்டிக்கலாக எனக்கு சென்டரில் அலைன் ஆகணும் அப்படின்னா சென்டர் கொடுத்துட்டு செமிகோலன் சேவ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்துட்டு எனக்கு வெர்டிக்கலாக சென்டரில் அலைன் ஆயிடுச்சு.
ஆனா ஹரிசாண்டலா ஆகல. ஓகேவா? எல்லாமே வந்துட்டு இந்த டைரக்ஷன் வெர்டிகல் ஆக்சிஸ்ல சென்டர்ல இருக்கு. ஆனா ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல சென்டர்ல இல்ல. ஸோ இதுக்கு இந்த இடத்துல சென்டர்னு குடுத்துட்டீங்கன்னா, ஹரிசாண்டல் ஆக்சிஸ்லயும் எனக்கு சென்டர்ல அலைன் ஆயிருச்சு. வெர்டிகல் ஆக்சிஸ்லயும் வந்துட்டு சென்டர்ல அலைன் ஆயிருச்சு. ஓகேவா? இது டேபிள் அலைன்மென்ட். ஓகே. நெக்ஸ்ட் இந்த டேபிளுக்கு எப்படி ஸ்டைலிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த டேபிளுக்கு கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. டேபிள் டேட்டாக்கு தனியா கலர் சேஞ்ச் பண்ணலாம். டேபிளோட ஹெட்டிங்க்கு தனியா கலர் சேஞ்ச் பண்ணலாம். இல்ல காமனா பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஒரு டேபிளோட ஹெட்டிங்க்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்றேன். ஓகே. டேபிளோட ஹெட்டிங் TH மட்டும் கொடுத்துட்டு செலக்டரா எடுத்துக்கிட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ஒரு ஆன்டிக் ஓகே சேவ் பண்றேன். ஸோ உங்களுக்கு கலர் விசிபிளா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ டேபிளோட ஹெட்டிங்க்கு மட்டும் எனக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு டேபிளோட டேட்டாக்கும் கலர் வரணும்னா இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு TDன்னு கொடுத்துடலாம். எனக்கு டேபிளோட டேட்டாக்கு வேற கலர் வரணும் அப்படின்னா TDன்னு சொல்லிட்டு இன்னொரு செலக்டர் தனியாக ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் இதுக்கு செட் பண்ணலாம். ஓகே. ஒரு அக்வா கலர் செட் பண்ணி சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு டேபிள் டேட்டாஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ளூ கலரும் டேபிளோட ஹெட்டிங்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரும் செட் ஆயிடுச்சு. இந்த இடத்துலயே வந்துட்டு டேபிள் டேட்டா டேபிள் ஹெட்டிங் எல்லாமே இருக்கு. ஸோ இதுலேயே நம்ம பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணோம்னா டேபிள் டேட்டா அண்ட் டேபிள் ஹெட்டிங் ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரே கலர் தான் அப்ளை ஆகும். ஸோ அதனால தனித்தனியாக செலக்டராக எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம தனித்தனியாக பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஒன்று மாற்றி ஒன்று கலர் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ எனக்கு எல்லா டேபிளுக்கும் ஒரே மாதிரி வேண்டாம். ஜஸ்ட் எனக்கு எல்லா ரோஸ்க்கும் வந்து ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் வந்துட்டு எனக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா TR இது எல்லாமே வந்துட்டு ரோஸ் தானே சொல்லுவோம். ஸோ எல்லாமே வந்துட்டு ரோஸ். ஸோ டேபிள் ரோவை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. டேபிள் ரோ செலக்ட் பண்ணிட்டு சூடோ கிளாஸ் வச்சுக்கிறோம். ஓகே. சூடோ எலமெண்ட் இல்லை, 4 காலன் வச்சாதான் சூடோ எலமெண்ட். 2 கோலன் வச்சோம்னா அது சூடோ கிளாஸ். சூடோ கிளாஸ் வச்சுட்டு nth சைல்டு இங்கேயே உங்களுக்கு ஆப்ஷன் வந்துருச்சு பாருங்க. nth ஹைஃபன் சைல்டு இதை போட்டு இந்த இடத்துல ஆடா ஈவனா உங்களுக்கு 1 3 5 7ன்னு சொல்லிட்டு கலர் அப்ளை ஆகணுமா இல்லை 2 4 6 8ன்னு சொல்லிட்டு கலர் அப்ளை ஆகணுமான்னு கொடுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஈவன் கொடுக்குறேன். ஓகே. ஈவன் கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் இதுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணுறேன். இதுக்குள்ளே நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் டெக்ஸ்ட் கலர் என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு கேட் ப்ளூ செட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். ஓகே. எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ஈவன் செட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு செகண்ட் ரோ அண்ட் 4th ரோக்கு வந்துட்டு அப்ளை ஆகியிருக்கு கலர். ஸோ இந்த இடத்துல ஈவனுக்கு பதிலாக நான் ஆல் செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் 3rd ரோக்கு வந்து அப்ளை ஆகியிருக்கு. ஓகே. ஸோ எனக்கு செகண்ட் ரோ அண்ட் 4th ரோக்கு வந்துட்டு வேற கலர் அப்ளை ஆகணும் அப்படின்னா திருப்பியும் TR போடுங்க. TR போட்டு கோலன் வச்சு nth சைல்டு யூஸ் பண்ணிட்டு nth சைல்டு இந்த இடத்துல வந்துட்டு ஈவன் யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் இதுக்கு பேக்ரவுண்டோட கலர் வந்து வேற கலர் கொடுத்துடலாம். நான் சேவ் பண்றேன். ஸோ எனக்கு ஈவனுக்கு ஒரு கலரு ஆடுக்கு ஒரு கலருன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவா எனக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த ரோவை வந்து ஹூவர் பண்ணும்போது ஒரு கலர் வரணும் அப்படின்னா இதே மாதிரி டேபிள் ரோவை ஹூவர் பண்ணும்போது தான் எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ டேபிள் ரோ வச்சு சூடோ கிளாஸ் வச்சுட்டு ஹூவர்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே. ஹூவர் கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் இதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கறதா இருந்தாலும் பண்ணலாம். இதுக்கு நான் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஒரு பிங்கிஷ் மாதிரி கொடுத்துக்கிறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட்டை இந்த டேபிளில் ஹூவர் பண்ணால் மட்டும் எனக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? டேபிளோட ரோ இதுவே இந்த இடத்துல டேபிளோட ரோ வேண்டாம், எனக்கு டேபிளோட ஹெட்டிங்கை ஹூவர் பண்ணால் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகணும்னா இந்த இடத்துல TRக்கு பதிலாக TH கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு டேபிளோட ஹெட்டிங்கை ஹூவர் பண்ணால் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும். மற்றபடி வேறு டேபிள் டேட்டாஸ் வேறு எங்கேயுமே கலர் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? எனக்கு டேபிள் டேட்டாக்கு மட்டும் வேணும்னா இந்த THக்கு பதிலாக TD கொடுத்துட்டிங்கன்னா டேபிள் டேட்டாக்கு மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும் ஹூவர் பண்ணால். ஓகேவா? இதுக்கே நீங்கள் வந்துட்டு கலர் கூட சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு ஹூவர் பண்ணோம்னா எனக்கு இந்த டெக்ஸ்டோட கலரும் வந்துட்டு ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நான் ஒரு ரேஞ்ச் ப்ளூ கொடுத்துட்டு இப்போ நான் ஹூவர் பண்ணுறேன். டெக்ஸ்டோட கலர் வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக, பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ரோஸ் மாதிரி செஞ்சாச்சா. இது வந்து ஹூவர் பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை இல்லை ஹூவர் பண்ணால் எனக்கு பேடிங் வரணும், இல்லை ஹூவர் பண்ணால் எனக்கு ஒரு பார்டர் வரணும், அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு எப்படி பேடிங் செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பார்டர்ஸ்க்கு
இப்போ எனக்கு டேபிள் டேட்டா அண்ட் டேபிள் ஹெட்டிங் 2க்குமே பார்டர் செட் பண்ணலாம். இல்ல டேபிள் டேட்டாக்கு மட்டும் எனக்கு பார்டர் வேணும். பேடிங் வேணும் அப்டின்னா, இந்த இடத்துல வந்துட்டு டேபிள் டேட்டா அண்ட் டேபிள் ஹெட்டிங் 2மே செலக்டரா எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நான் பேடிங் செட் பண்றேன். ஓகே. பேடிங் ஒரு 50 பிக்சல் பேடிங் செட் பண்றேன். இப்ப நான் சேவ் பண்றேன். ஸோ எல்லாத்தையும் சுத்தி எல்லா டேபிள் டேட்டா அண்ட் டேபிள் ஹெட்டிங் எல்லாத்துக்குமே வந்துட்டு 50 பிக்சல் காமனா பேடிங் செட் ஆயிருச்சு. ஸோ எனக்கு டாப் அண்ட் பாட்டம் ஃபர்ஸ்ட்டு வர்றது டாப் அண்ட் பாட்டம் 10 பிக்சல், நெக்ஸ்ட்டு வர்றது 50 பிக்சல்னு செட் பண்ணுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு டாப் அண்ட் பாட்டம் 10 பிக்சலும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு 50 பிக்சலும் செட் ஆயிடுச்சு. ஓகேவா? எனக்கு டேபிள் ஹெட்டிங்க்கு மட்டும் பேடிங் செட் பண்ணோன்னா அந்த டேபிள் ஹெட்டிங் செலக்டரை மட்டும் தனியாக சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் நீங்கள் தனியாக பேடிங் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் வந்துட்டு டேபிள் ஸ்டைல். நெக்ஸ்ட் இந்த டேபிளை வந்துட்டு எப்படி ரெஸ்பான்சிவாக ஆக்குறது. டேபிள் பேடிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேபிளை வந்துட்டு இப்படி மூவ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குல்ல, அதாவது இந்த பேஜையே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கு. டேபிள் இல்லை, இந்த பேஜையே மூவ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கா. இந்த பக்கம் ஹரிசாண்டலாகவும் சரி வெர்டிக்கலாகவும் சரி இந்த பேஜையே மூவ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு அந்த டேபிளை மட்டும் ஸ்க்ரோல் பண்ணால் போதும், இந்த பேஜையே ஸ்க்ரோல் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த டேபிளுக்கு மேலே நான் ஒரு டிவ் டேக் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு டிவ் டேக் ஒன்று பண்ணிட்டு ஒரு டிவ் டேக் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இந்த ஹோல் டேபிளே வந்துட்டு அந்த டிவ் டேக்குள்ளே கொடுத்துட்றேன். ஓகே, இந்த ஹோல் டேபிளே வந்துட்டு இந்த டிவ் டேக்குள்ளே கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போது இந்த டிவ் டேகுக்கு நான் ஒரு ஸ்டைல் அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டைல் அட்ரிபியூட் ஆட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஓவர்ஃப்ளோ எக்ஸ் டைரக்ஷனில் எனக்கு ஓவர்ஃப்ளோ கம்மி பண்ணேன். ஸோ எக்ஸ் ஓவர்ஃப்ளோ எக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆட்டோ கொடுத்துட்றேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த பேஜையே ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை, ஜஸ்ட் இந்த டேபிளை மட்டும் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஹரிசாண்டலாக இந்த டேபிள் மட்டும் ஸ்க்ரோல் ஆகுற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பேஜ் வந்து எனக்கு ஸ்க்ரோல் ஆகலை. சப்போஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிளுக்கு கீழே வந்துட்டு இன்னொரு டிவ் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னொரு டிவ் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு இது கீழே வந்துட்டு ஒரு ஹெட்டிங் 1 சொல்லி ஏதோ ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல டேபிள், இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட்டிங் இருந்துச்சு. ஸோ இது பேஜ் வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஓகே, இங்கே இருக்க பேஜ் இது வந்து டேபிள். ஸோ டேபிளே நம்ம ஹரிசாண்டலாக ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? இந்த டேபிளை மட்டும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. தெரியுதா? இதான் வந்துட்டு ரெஸ்பான்சிவாக க்ரியேட் பண்ணுறது. ஓகே, ஜஸ்ட் இந்த இடத்துல ஓவர்ஃப்ளோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த டேபிள் இந்த பேஜையே மூவ் பண்ணி பார்க்காம ஜஸ்ட் அந்த டேபிளை மட்டும் நம்ம எப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு டேபிளுக்கு எப்படி பார்டர் செட் பண்ணுறது, எப்படி சைஸ் செட் பண்ணுறது, எப்படி அந்த டேபிளை அலைன் பண்ணுறது, எப்படி அந்த டேபிளை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கலர்ஸ் ஆட் பண்ணி ஸ்டைலிங் பண்ணுறது, எப்படி ரெஸ்பான்ஸாக செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் த டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இன் CSS. நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.